ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தேர்தல்ல என்ன பண்றதுன்னு தெரியாமையே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிலக்குலைஞ்சு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணலாம், விமர்சிக்கலாம். அவரை பற்றி தவறான கருத்துக்கள்லாம் முன் வரலாம். ஆனா எங்க ஐயா பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மாஸ்டர் பிளானோட இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு அப்படின்னு ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் இப்போ பொதுவெளியில பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த தேர்தல்ல அவர் நிக்க கூட போறது இல்லை. தன்னுடைய 2 மகன்களுக்கு சீட்டு, தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு, மொத்தம் 5 இல்ல 6 சீட்டுகள் கொடுத்தா யாரு அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு ஐயா போயிட்டு கூட்டணியில சேர்ந்து இந்த தேர்தல்ல வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஆனா ஒருபோதும் இந்த தேர்தல்ல அவரு நிக்க மாட்டார் அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க. ஆனா நிக்காம போனா ஐயாக்கு பவர் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சாரார் கேக்குறாங்க. ஏங்க, ஓபிஎஸ் அவர்கள் பவர்ல இருந்தாதாங்க அவருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும். பவர்லயே இல்லாம எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேக்குறாங்க. அவங்க கேக்குறதும் பாத்தீங்கன்னா சரியானது ஒன்றுதான் அப்படி நம்ம கடந்துட்டு போனாலும் இல்ல, இப்போதைக்கு ஐயா இபிஎஸ்க்கு முதல்ல தக்க பாடத்தை புகட்டணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளாகத்தான் தேர்தல்ல நிக்காம இறங்கி கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை பார்த்து இபிஎஸ் காலி பண்றதுக்கு தயாரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நீங்க ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக இணையணும், ஒன்றிணைன்றத ஒற்றை கோரிக்கைய தொடர்ந்து முன் வச்சிருக்காரு. லாஸ்ட் டைம் கூட முன் வச்சாரு. ஆனா இபிஎஸ் பேர் சொல்றதுக்கே அவமானமா இருக்கு, கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் திரும்பவும் அதிமுக ஒன்றிணைக்கணும் சொல்றாரு. இது எந்த விதத்துல ஏத்துக்கொள்ள ராஜிகா இருக்கு அப்படின்னு கேட்க போனா அப்படியெல்லாம் கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒருபோதும் அதிமுக வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தான் ஒதுக்கி வச்சாரு. ஆனா பாஜக உள்ள பூந்து நீங்க ஓபிஎஸ் எல்லாம் இணையணும், அதிமுக கூட இணைஞ்சிட்டு நீங்க தேர்தல்ல நிக்கணும், எங்க கூட கூட்டணிக்கு வரணும், நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து இருந்தா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு பாஜக தொடர்ந்து என்ன பண்ணாங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க. அண்ணாமலையா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், அதே போல அமித்ஷா அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே பாஜக தரப்புல இருந்து எல்லாருமே என்ன புஷ் பண்ணாங்க. அந்த புஷ் பண்ணதனுடைய அடிப்படையிலாகத்தான் நான் என்ன பண்ண, கடைசியா ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு நான் இபிஎஸ் அவர்களை ஒன்றிணையணும் அப்படின்னு கோரிக்கை வச்சேன். ஆனா அப்ப கூட இபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனாலதான் அவரு பாஜக மேல கொஞ்சம் மனக்கசப்புல இருந்தாரு அப்படின்னு ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இது பொதுவெளியில சொன்ன ஒரு விஷயமா தான். ஆனா இங்க பாஜக இந்த மாதிரியான வேலைகளை செய்யறது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டனங்களையும் என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. அவரு அதாவது குறிப்பா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலானோர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு திமுக கூட கூட்டணி வைங்க, இல்ல தாவேகா கூட கூட்டணி வைங்க, இவங்க 2 பேரும் கூட கூட்டணி வச்சு இபிஎஸ்க்கு தக்க பாடம் புகட்டுவோம். அதாவது அதிமுகவை இபிஎஸ் வழிநடத்துறதுக்கு அவருக்கு தகுதி இல்ல, அது ஐயா ஓபிஎஸ் தான் முடியும் அப்படின்ற நிரூபிச்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரே கோரிக்கையாகத்தான் தன்னுடைய ஆதரவாளர்களும் என்ன பண்ணாங்க, கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறதையும் இங்க நம்ம பாக்குறோம். ஆனா ஐயா அவர்கள் இந்த மெகா திட்டத்தோட தான் இந்த தேர்தலை சந்திக்க போறாரு. அதாவது அதிமுக எந்த அளவுக்கு தேர்தல் வீகங்களை வகுக்கும் அப்படின்றது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தெல்ல தெளிவா தெரியும். மாஸ்டர் பிளான் எல்லாமே தெரியும். சோ இந்த மாஸ்டர் பிளானை உடைக்கணும்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தேர்தலில் நிக்க மாட்டாரு, இறங்கி கிரவுண்ட் லெவல்ல இறங்கி எல்லா இடத்திலும் காலி பண்றதுக்கு தயாரா ஆயிட்டாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்களும் இங்க தெரிவிக்கிறாங்க. இப்ப குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மகனுக்கு போடி தொகுதியும், இன்னொரு மகனுக்கு பார்த்தீங்கன்னா திருவாடனை தொகுதியும், அது போல வெள்ளமடி நடராஜன், ஐயப்பன், இவங்களை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பேருக்கு சீட்டு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் திமுக கிட்ட வச்சிருக்கிறாரு அப்படின்னும் தகவல் இங்க முன்வைக்கப்படுது. ஆக மொத்த இந்த தேர்தல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டம்மி ஆயிட்டாரு அப்படின்லாம் யாரும் கருத வேண்டாம். அவரு மாஸ்டர் பிளானோட இறங்குறாருப்பா அப்படின்னு தன்னுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. இப்போ இன்னைக்கு அமைதியா இருக்கிறாரு சொல்லிட்டு எல்லாரும் பேசலாம். ஆனா இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரும் புயல் காற்று அடிக்க போகுது. அதை இந்த தேர்தல்ல பாப்பீங்க. இந்த காற்று அதிமுகவை சூறையாடி கொண்டு போக போகுது. எடப்பாடி பழனிசாமிய
எங்க இருக்க போறாரே அப்படின்னு தெரியாம ஒரு இடத்துக்கு இருக்க போறாரு அப்படின்னும் இங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள். இப்படியா இருக்கும் பொழுதுதான் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கட்சிக்குள்ளதான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னேன், கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிறேன். டிடிவி தினகரனை சேர்த்துக்கலையா? என் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தூக்கு மாட்டின்னு சாகலாம் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன் இன்னைக்கு கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறார். ஒருத்தர் நான் பார்த்துக்கலையா? கை கொடுத்து பேசிக்கலையா? பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணலையா? அது போல ஓபிஎஸ் அவர்களும் வந்தா நான் மனசார ஏத்துக்கிறேன். ஆனா கட்சிக்குள்ள வேண்டாம். ஏன் கட்சிக்குள்ள வேண்டாம் அப்படின்னா, அவரு உள்ள வந்தாருன்னா ஒருத்தரா உள்ள வருவாங்க. என் பதவி என்ன வருது, என்னுடைய மரியாதை என்ன வருது, என்னுடைய அங்கீகாரம் என்ன வருது, அதனால நான் கட்சிக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன், ஆனா கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிறேன். என்டிஏ கூட்டணியில பழையபடி எப்படி இருந்தோமோ அதே போல இருக்கலாம் அப்படின்னு தான் இபிஎஸ் உடைய நிலைப்பாடையும் இங்க முன்வைக்கிறாங்க. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது. வந்தா ராஜாவாகத்தான் வருவேன் அப்படின்ற மாதிரி, வந்தா அதிமுக ஒருங்கிணைப்புக்கு தான் வருவேனே கண்டி கூட்டணிக்கெல்லாம் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெறுத்து போயிட்டாரு. இந்த அதிமுக ஒன்றிணைன்னு கூவி 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 அழுத்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இபிஎஸ் கடுமையா விமர்சனம் முன்வைத்து வெளியே வந்தாரு. ஆனா திரும்பவும் இங்க அதிமுக ஒன்றிணைந்து கோரிக்கை வைக்க சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தான். பாஜகவின் தூண்டுதல் பேருல, நெருக்கத்தின் பேருல தான் எங்க ஐயா திரும்ப என்ன பண்ணாரு, இபிஎஸ் கூட ஒன்றிணையணும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சார கண்டி தனிப்பட்ட ஐயா ஓபிஎஸ் விருப்பம் கிடையவே கிடையாது அப்படின்னு ஆதரவாளர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ இந்த தேர்தல்ல தன்னுடைய மகன்கள் உட்பட ஆதரவாளர்களுக்கு 5 இல்ல 6 சீட்டு, அது போக எடப்பாடி பழனிசாமிய இந்த தேர்தல்ல காலி பண்ணணும். அதனால தேர்தல் இப்ப நீங்க குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டம் எடுத்துக்கோங்க, சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துக்கோங்க, அது தென் மாவட்டங்கள்ல முக்காவாசி பேர் இன்னும் அதிமுகவில் இணையாம ஓபிஎஸ் ஆதரவாளர்களே இருக்கிறாங்க. இதுல முக்குளத்தோர்கள் இருக்காங்கல்ல, இவங்க இபிஎஸ்க்கு எப்படி கடந்த தேர்தலில் பாடத்தை புகுத்திட்டாங்க. இந்த தேர்தல் அதை காட்டிலும் என்ன பண்ண பாடத்தை புகுத்தி, 10% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்துட்டாங்க எங்களை காலி பண்றதுக்கு அப்படின்ற ஒரு கோபம் முக்குளத்தோர் சமுதாயத்துல இருக்கதான் செய்து. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது கூட சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்துல எல்லாம் எதிர்ப்புகள் வந்ததை நம்ம இங்க கண்கூட பார்த்தோம். இப்படியா இருக்கும் பொழுது பல பேர் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கட்சி மாறி போயிருக்காங்க, திமுக போயிருக்காங்க, திரும்ப அதிமுக போயிருக்காங்க, தாவேக்காக போயிருக்காங்க. சோ இப்படியா போயிருக்காங்க. ஆனா உணர்வுள்ள ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஓபிஎஸ் ஆதரவு ஒவ்வொருவரும் இன்னமும் நிலைப்பாட்டை மாத்திக்கொள்ளாம எங்க ஐயா தேர்தலில் நிக்கலானோட பரவாயில்லப்பா, எங்களுக்காக இருக்கிறார்ல அந்த உணர்வோட உண்மையான அம்மாவின் விசுவாசிகள் அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடிதான் நிக்கிறாங்க அப்படின்றதுதான் ஒவ்வொரு தென் மாவட்டங்கள்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுதுதான் தேர்தல் நிக்க போறது இல்லை. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிக்க போறது இல்லை. தன்னுடைய மகன்களை என்ன பண்ண போறாரு, களம் இறக்க போறாரு. தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட் வாங்கி கொடுத்து ஜெயிக்க வச்சு எம்எல்ஏவா அழகு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஐயாவுக்கு இருக்கு. அதனால இந்த தேர்தல்ல இப்படியான ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கிறாரு. இது போக எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு தேர்தல் வியூகங்களை எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் தேர்தல் வியூகங்கள் வகுப்பார் அப்படின்றது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியும். அதை சுக்குநூறா உடைக்கிறதுக்கு ஐயா மாஸ்டர் பிளானோட வராருப்பா அப்படின்னு சொல்லிட்டுதான் தன்னுடைய ஆதரவாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். என்னதான் தேர்தல நிக்கல அப்படின்னு சொல்லணும், ஐயா தேர்தல நிப்பாரு. ஏன்னா அதிகாரம் இருந்தாதான் அவரு அதிமுக திரும்ப மீட்டெடுக்க முடியும் அப்படின்றத எந்த மாற்று கருத்து இல்ல. இபிஎஸ் தோக்கலாம், ஆனா ஒருபோதும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தோக்க மாட்டார் அப்படின்ற ஒரு வெற்றி முழக்கத்தோட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கர்ஜிக்கிறதையும் இங்க நம்ம பாக்குறோம். என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். நடக்க போற தேர்தல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல நிக்காம இபிஎஸ் உடைய வீகங்களை சுக்குநூறா உடைக்க போறாரு அப்படின்ற ஒரு மாஸ்டர் பிளானோட இறங்குறாரு ஐயா ஓபிஎஸ். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.